வணக்கம் டிவி நேயர்களே, இன்னைக்கு விஐபி ஷோல ஒரு முக்கிய பிரமுகர் நம்ம கூட இருக்காரு. கனிமொழி கவிஞர் என்று அபுதாபி மக்களால் அன்பாக அழைக்கப்படும் திரு சம்சுதீன் ஹாஜியார் கடந்த 35 வருடங்களாக அபுதாபியில் வாழ்ந்து வருகிறார். அபுதாபி முசாஃபாவில் இண்டஸ்ட்ரியல் மிஷனரிஸ் ட்ரேடிங் செய்யும் இவர் ஒரு பிலாந்திரபிஸ்டும் கூட. படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறியவர்களில் இவரும் ஒருவர். நம்மால் முடியும், நம்மால் மட்டும்தான் முடியும் என்ற தைரியமும் ஆற்றலும் இருந்தால் ஜெயிப்பது எளிது என்று கூறும் திரு சம்சுதீன் ஹாஜி ஈமான் கல்லூரியின் தலைவரும் கூட. வணக்கம் சம்சுதீன் ஹாஜியார் அவர்களே. கடந்த 40 வருடங்களா நீங்க அபுதாபில இருக்கீங்க இல்லையா? இப்ப நீங்க அதாவது 40 வருடத்தை கடந்து வந்திருக்கீங்க. எப்படி உங்க அனுபவம் எப்படி இருக்கு இந்த 40 வருடம் அபுதாபியோட வாழ்க்கை? இந்த அபுதாபி அந்த நான் வந்த டைம்ல 1974 நான் வந்தேன். அதுக்கு முன்னால் என்னோட மைத்துனர் 68 வந்துருந்தார். சரி. அப்போ அவங்க வரும்போது அவங்க வந்திருக்கும் போது எப்படின்னா தண்ணி கூட இந்த கேன்ல தான் வாங்கி சாப்பிடணும். அப்போ கடல் நீர்ல தான் அது அதாவது பீச் இருக்கு பாருங்க. ஆமா. அபுதாபி ஒட்டின பீச், கடற்கரை, அங்கதான் எல்லாமே வீடுகள் இருக்கும். ஓகே. ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கை தான். அப்போ கடல்ல குளிச்சுட்டு தண்ணி வாங்கி கேன்ல வாங்கிக்குவாங்க. இந்த டின்னு நம்ம மண்ணெண்ணெய் டின்னு இருக்கு, அப்படி அந்த டின்ல வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடையாது. அந்த சூழல் தான். அப்போ பிரிட்டிஷ் காலனின்னு இருந்தது. நீங்க 74 இங்க வரும்போது பிரிட்டிஷ் இல்ல, அப்போ UAE 72ல இருந்து UAE 71ல இருந்து. சோ உங்க மைசூர்ல இருக்கிற காலத்துல பிரிட்டிஷ் காலனி. அதுக்கு அடுத்து ட்ரூசெல் ஸ்டேட் ஆனது. அதுக்கப்புறம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், 7 எமிரேட்ஸ் ஒன்னா சேர்ந்து அதான் 1971 இப்ப 41 இயர்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இணைஞ்சதையும் அது இல்லாம இந்த வளர்ச்சியும் பார்த்திருக்கீங்க. ஆமா. அப்போ அந்த வளர்ச்சி இருக்கு பாருங்க, ரொம்ப ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட். அதாவது ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கு இங்க அவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு புற்பூண்டு கூட கிடையாது, பறவைகள் பேர்ட்ஸ் கிடையாது, இங்க ஒரு கிரீனரி கிடையாது, அக்ரிகல்ச்சர் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு பூமி. இங்க உள்ள பெரிய கிஃப்ட் என்ன, ஷேக் ஜாயித் சுல்தான் அல் நஹ்யான், பிரசிடென்ட் ஆஃப் UAE, அவங்க இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து ஆயில் இன்கம்லாம் டைவர்ட் பண்ணி கிரீனரி, டெசர்ட் கிரீனரி, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஹார்டிகல்ச்சர் அப்படி ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாங்க. அது பிறகு இது ரோட்ஸ் இதெல்லாம் இது பண்ணி கிரீனரி, ட்ரீஸ், கார்டன் எல்லாம் அது பிறகுதான் கார்டன்லாம் வருது. பாலைவனங்கள்ல சோலைவனம் ஆக்கணும் அப்படிங்கறது ஒரு இது பெரிய இது அவங்க நினைவாக்கணவங்க ஷேக் ஜாயித் பின் சுல்தான் அல் நஹ்யான். அந்த சப்சிடி எப்படி அவங்க கொடுத்தாங்கன்னா, இப்ப நம்ம நாட்டுல வேற மாதிரி சப்சிடி சிஸ்டம். இங்க எப்படின்னா அந்த லேண்ட்ல என்ன ப்ராடக்ட் வருதோ அதனுடைய ஹார்வெஸ்ட்டை எடை போட்டு வாங்கிட்டு ப்ரைஸ் ட்ராப் இல்லாம, இப்போ 2 திரகம்னா 3 திரகம் 5 திரகம்னு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க ஒவ்வொரு இதுக்கும். இப்போ இது இருக்கு கத்திரிக்காய், அது 2 திரகம், கேபேஜ் 5 திரகம், இப்படி ஒவ்வொரு இதுக்கும் விலை நேரமான டமோட்டா அது 2, அது எவ்வளவு விளைஞ்சாலும் சரி அந்த எடை போட்டு அதுக்கு உள்ள பணம் கொடுத்துருவாங்க. அப்போ அது கணக்கு பண்ணும்போது இங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், இங்க உள்ள நம்ம யங் ஜெனரேஷன் எல்லாம் அதுல போய் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க, படிச்சுக்கிட்ட. அது பார்த்த மாதிரி. அப்போ பெரிய இன்கம். இப்ப நம்ம ஊர்ல ஒரு டன்னு சுகருக்கு 1000 2000 ரூபாய், அந்த காலத்துல 800 900 1000 கூட கிடைக்கல. 5 லட்சம் திரகம் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு இன்கம் வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய ரெவல்யூஷன். அப்ப எந்த அளவுக்கு இதனுடைய வளர்ச்சி அந்த 74 75ல ஸ்டார்ட் பண்ணுது. இவங்க நல்லா இந்த 80s எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கார்டெல்லாம் நம்ம ஊர்ல இந்த கவுதாரி பாத்துருக்கோமா? ஆமா. இங்க சாதாரண ரோட்ல நடக்கும்போது காடை கவுதாரி எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். நம்ம ஊர்லயே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய இது பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு வீடு, ஹவுசிங், அந்தந்த ஏரியாவில் நிறைய வீடுகள் பண்ணாங்க. இப்ப ஏன் இந்த அளவுக்கு நாங்க சொல்றோம்னா, நாங்க அதுலயே அக்ரிகல்ச்சர் லீடர் பம்ப்ஸ் அண்ட் மிஷினரி, இதுக்கு முன்னால ஜிபாரா பினாசன் தாண்டி இந்த பம்ப்ஸ் சப்ளை, பம்ப்ஸ் ஆஃப் ஆல், இதெல்லாம் நாங்க அதுல பண்ணிட்டு இருந்தோம். ஆரம்பத்துல டீசல் இன்ஜின் பம்ப் கொடுத்தோம். கரண்ட் வந்த பிறகு மோனோ பிளாக் பம்ப்ஸ் இதெல்லாம் நிறைய சப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ அவங்களோட தொடர்பு, நீண்ட நாள் தொடர்பு இருக்கு. அந்தந்த இப்போ
அவங்களுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் வரும்போதெல்லாம் அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஸ்ட்ரீட் உள்ள வீடுகள், அது பிறகு ஒரு 5 வருஷத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு 4-5 ரூமு 10-5-6 ரூம் உள்ள வீடுகள். அதுக்கு அடுத்த 5வது வருஷத்தில் ஒரு வீடு அவங்களுடைய அரபுடைய வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 ரூம்ஸ் இருக்கும். பெரிய ஒரு 200-300 அடிக்கு 300 அடி விஸ்தீர்ணத்தில். அப்படி அந்த ஒவ்வொரு படிப்படியாக நல்ல விதமான வளர்ச்சினாலும் அப்படிப்பட்ட வளர்ச்சி. ஏன்னா இந்த நாட்டில் 4 சீசன் கிடையாது, நோ ரிவர்ஸ். இது எல்லாமே இல்லாம இது அச்சீவ் பண்ணாங்கன்னா பெரிய விஷயம், உண்மையிலேயே பெரிய விஷயம். நீங்க 1974ல வந்தீங்க இல்லையா? 1974ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் 74ல ஒரு கம்பெனியில் அக்கௌண்டன்ட் ஜாயின் பண்ணேன். நான் பிகாம் முடிச்சுட்டு நேராக ஃப்ரெஷ்ஷாண்டாக வந்தேன். அக்கௌண்டண்டாக ஜிபாரா பின் ஹசன் தானி பின் பெரிய ஃபார்ம், அதில் அக்கௌண்டண்டாக ஜாயின் பண்ணி அப்படியே முன்னேறி மேனேஜர் ஆகி அது ஜிஎம்மா ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் ஜிஎம்மா இருக்கலாம் அந்த கம்பெனியில். தொடர்ந்து நம்ம பேசுவோம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம். 1981ல் ஐமான் சங்கம்னு ஒரு சங்கம் தொடங்கணும். இங்கே உள்ள லேபர் கேம்ப்ஸ்லாம் போயிட்டு நாங்கள் நிறையா மோட்டிவேட் பண்ணோம். இப்போ நாங்கள் பெண்கள் கல்லூரி தொடங்கின பிறகு ஹையஸ்ட் மார்க்கு தான் நோ அட்மிஷன். நீங்க லீடர்ஸ் பம்ப்ஸ் அண்ட் இதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அது வந்து நீங்க மேனேஜிங் பார்ட்னரா இருக்கீங்க. ஸோ அவங்க ஐ மீன் உங்க கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த லீடர் பம்ப்ஸ் அண்ட் மிஷினரியில்? நாங்கள் வந்து இம்போர்ட்டர், ஸ்டாக்கிஸ்ட், இந்த ரீட்டைல் எல்லாம் பண்றோம். ஹோல்சேல் பம்ப்ஸ் அண்ட் மிஷினரி, பம்ப்ஸ் ஆஃப் ஆல் அப்ளிகேஷன்ஸ். பம்ப்ஸ்னா நாட் ஒன்லி அக்ரிகல்ச்சரல் பட் பில்டிங் பம்ப்ஸ், ஹைரைஸ் பில்டிங் பம்ப்ஸ், இண்டஸ்ட்ரியல் பம்ப்ஸ், எல்லா பம்ப்ஸும் நம்ம இது பண்ணுறோம். இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்தியாவிலேருந்து கொண்டு வரோம் பம்ப்ஸு. அடுத்தது இட்டாலியிலேருந்து கொண்டு வரோம், ஜப்பான்லேருந்து கொண்டு வரோம், எல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். எத்தனை வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க? நான் வந்து சின்ஸ் 1974 இது அந்த காலத்துலேருந்து ஆமாம் இதே ஃபீல்டில் இருக்கேன். இது 2002ல் இது ஐமான் என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, இப்போ ஐமான் வந்து இங்கே வந்து நாங்கள் தமிழர்கள்லாம் நிறையா வந்து இருந்திருந்தோம். ஆரம்பத்தில் 1981ல் ஐமான் சங்கம்னு ஒரு சங்கம் தொடங்கணும். 1981ல் அப்போ அந்த சங்கம் வந்து எதுக்காக தொடங்கணும்னா நமக்குள்ள ஒரு கம்யூனிட்டி இதுக்காண்டி சோசியல் ஃபீல்டு இந்த மாதிரி சேவைகளுக்காண்டி செஞ்சோம். அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது, அது அப்படியே கிராஜுவலாக பண்ணிகிட்டு இருந்தோம். நிறையனா நம்ம சமுதாயத்தில் படிக்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. இங்கே உள்ள லேபர் கேம்ப்ஸ்லாம் போயிட்டு அவங்க ரொம்ப லோ இன்கம் குரூப் எல்லாமே நாங்கள் நிறையா மோட்டிவேட் பண்ணோம். இப்போ வி அச்சீவ்டு லாட் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எங்கே எடுத்தாலும் ஒவ்வொரு முஸ்லீம் குடும்பத்திலும் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. இப்போ நாங்கள் பெண்கள் கல்லூரி தொடங்கின பிறகு பெண்கள் இப்போ ஏன் டாக்டர் கூட அந்த காலேஜில் படிச்சது. இதுக்கு முன்னாடி பெண்கள் கல்லூரி தொடங்கி இருக்கீங்க? ஆமாங்க, தொடங்கி இருக்கோம்னா திருச்சியில். ஏன் திருச்சியில் தொடங்கினா அது திருச்சி தான் சென்ட்ரல் பிளேஸாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு. அப்போ திருச்சியில் நம்ம தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி திருச்சியில் தொடங்கி நடத்திட்டு இருக்கோம். இதை தொடங்குறதுக்கு உண்டான காரணம் நீங்க சொன்னீங்க. அதுல ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அங்க வந்து மார்க்ஸ் கேட்கறதே கிடையாது, என்ன இது கிடைச்சாலும் அதுலயே நீங்க சீட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம். அது என்னன்னா, இப்போ நம்ம வந்து படித்த குடும்பத்திலேருந்து வரல, பாமர் குடும்பத்திலே நம்ம பெண்கள்லாம் படிச்சுட்டே வர்றாங்க. அவங்க வந்து ஒரு அந்த பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணி வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்லேயே நம்ம விடக்கூடாது. ஜெனரல் கரியப்பா பற்றி கேள்விப்பட்டீங்களா? மெட்ராஸில் ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறார் ஸ்கூல். அங்கே என்ன ஹையஸ்ட் மார்க்கு நோ அட்மிஷன், ஹையஸ்ட் மார்க்கு தான் நோ அட்மிஷன், ஆவரேஜ் மார்க் உள்ளவங்க தான் அங்கே வந்து ப்ரையாரிட்டி. அப்படி கொடுத்து அவங்க ஹையஸ்ட் ரேங்க் வருது. அதை தான் நாங்கள் வந்து ஒரு இதாக எடுத்துட்டோம். ஓகே, என்னதான் படித்தாலும் படிக்கலாட்டி மார்க்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கலாட்டி எங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வரக்கூடிய சில பேர் இருப்பாங்க. அவங்களை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? அவங்களே வந்து அப்படி வரமாட்டாங்க. இதில் எல்லாமே மதிப்பெண்கள் கம்மியாக வராங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வாய்ப்பு, புரியுதுங்களா? அவங்க என்ன இந்த ஹார்ட் கேக்குன்னு சில இதை சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து இவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிஷன் போட்டு காலேஜுகள்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நீ என்ன சப்ஜெக்ட்மா உனக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு உன்ட்டு அந்த இது இருக்கா, உன்னுடைய +2 மார்க்ஸ் அது வந்து எலிஜிபிளா, ஸோ யூ கேன் டேக் திஸ் சார். இதில் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அல்லாம நீங்க வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது உண்டா உங்க கல்லூரி? கொடுக்குறோம். இது எல்லாருக்கும் நம்ம ஓப்பன் டு ஆல்.
பெண்களா இருந்தா அங்க அட்மிஷன் இருக்கு, எந்த பெண்களா இருந்தாலும் சரி. இந்த கல்லூரியில எந்தெந்த குரூப்ஸ் இருக்கு? இது நம்மள்ட்ட இருக்கிறது அண்டர் கிராஜுவேட்ல யூஜியில் வந்து கோர்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, பிசிஏ இருக்கு, பிபிஏ இருக்கு, பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் இருக்கு, பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் இருக்கு, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட பெண்களே சாதாரணமா இந்த மாதிரி கோர்சஸ் தான் எடுப்பாங்கன்னு முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸ் தான் எடுத்துருக்கீங்க. இப்போ ஏன்னா இந்த நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் எல்லாம் அது நல்ல கோர்ஸ் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வேலைக்கு போகலனாலும் சரி வீட்டில் உள்ளவங்கள வந்து ஒரு நல்ல ஃபுட், ஹைஜீனிக் ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு எப்படி என்னன்றதுலாம் அவங்களுக்கு. நர்சிங் கோர்ஸில் போகலாம், டயட்டிஷியனாக போகலாம், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வேகன்சிலாம் வருது. இனி தொடர்ந்து நம்ம பேசுவோம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம். என் ஒய்ஃப் பேர் ஹஜ்ஜா பீவி. நம்ம சொந்தத்திலேயே பக்கத்து வீட்டில் மேரேஜ் பண்ணுவேன். கல்வியில் நாங்கள் ரொம்ப இதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் அது இந்த அளவுக்கு ஒரு சங்கம், ஒரு கல்லூரி நடத்துதுன்னா அது நம்ம ஐமான் சங்கம் தான். என்னுடைய மன்னனார் தான் எங்களுக்கு தான் விசா எடுத்து, என்னோட மைத்துனருக்கு 68, எனக்கு 74 அவங்க தான் விசா எடுத்து துபாய்க்கு அழைச்சிட்டோம். வெல்கம் பேக் டு விஐபி ஷோ. சார், உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்களேன். பக்கத்து வீட்டில் மேரேஜ் பண்ணுவேன். சரி. அவங்க ஃபாதரும் கல்ஃபில் இருந்தார் இதுக்கு முன்னால். அது 65ல இருந்து இருந்தாங்க. அப்போ அவங்க தான், என்னுடைய மாமனார் தான் எங்களுக்கு தான் விசா எடுத்து, என்னோட மைத்துனருக்கு 68, எனக்கு 74 அவங்க தான் விசா எடுத்து துபாய்க்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அது பிறகு எனக்கு வந்து ஒரு பையன், மூத்த பையன் ஒரு பையன், 3 பெண் குழந்தைங்க. இப்போ எல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு, எல்லாம் செட்டில் ஆயிருக்கு. எல்லாம் எங்கேயும் செட்டில் ஆயிருக்காங்க. பையன் இங்கே இருக்காரு, வரப்போ இருக்காங்க. ஆமாம், அவன் ஜிஎம்மா இருக்கான். அடுத்தது மூத்த மருமகன் இங்கே தான் இருக்காரு, இது ஹனீஃபான் பேர். ஒரு என் பையன் பேர் ஹாரூன் ரஷீத். மூத்த மருமகன் ஹனீஃப் கயாத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 3வது மகள், அதான் நான் என் குடும்பத்திலே ஒரே ஒரு கிராஜுவேட். அது நான் படிச்சு அதே பிகாம் படிச்சிருக்கேன் நம்ம ஐமான் கல்லூரியில். சரி, இந்த ஐமான்ல வேற என்ன பொதுநல சேவைகள் நீங்க செஞ்சுட்டு வர்றீங்க? ஐமான்ல வந்து இப்போ வந்து பல சோசியல் வேலைகளாக இருக்கு. இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அதுக்கு பரியல், மற்றது அதனுடைய ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் செய்யணும். இது இங்கே வந்திருக்கிறவங்களாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க, ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு இது. திரும்ப வெளியூர், நம்ம நாட்டில் இன்னைக்கு வரதட்சணை கொடுமைகள் நிறையா இருக்கு. ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகுறது ரொம்ப கஷ்டம். இது அந்த கொடுமையிலேருந்து அதுக்காண்டி நம்ம ஏதாச்சும் ஃபைனான்சியல் ஹெல்ப் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம். சோசியல் அந்த மாதிரி சங்கத்திலேருந்து எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம். அதை விட அதிகமாக இந்த கல்வியில் நாங்கள் ரொம்ப இதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் அது இந்த அளவுக்கு தங்கத்தால் ஆகாது, ஒரு சங்கத்தால் ஆகும்னு சொல்லுவோம். இது உலக இதுலேயே ஒரு சங்கம், ஒரு கல்லூரி நடத்துதுன்னா அது நம்ம ஐமான் சங்கம் தான். கிட்டத்தட்ட ஒரு 10-12 crores அளவில் பெரிய இதில் அளவு செஞ்சிட்ருக்கோம்னா அது என்ஆர்ஐ எல்லாம் சேர்ந்து இது பண்ணி செஞ்சிட்ருக்கோம். என்ன அதாவது அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் அபுதாபிக்கு வராங்கன்னா உங்களுடைய